ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 டேஸ் ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டே 5 ஆஃப் மெஹந்தி கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பைரல் அண்டு ஹம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்பைரல்னால் என்ன பார்க்க போகிறோம், ஹம்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரலில் எப்படி நம்ம ஹம்ஸை யூஸ் பண்ணுறது, அதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பைரல். அந்த ஸ்பைரல் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம கோன் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் போட ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் ஒரு சர்க்கிள் போட ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்லோவாக எப்படி நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த கோனை வந்து லேட்டாக நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்தா மாதிரி உங்களுக்குள்ள ஸ்பைரல் ரெடி. இதே மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சம் வந்து அந்த ஷேக் ஆகும், அதை நினச்செல்லாம் ஒரி பண்ணிக்கண்டா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று போடலாமா. இவ்வளோதான் ஸ்பைரல். இதில் நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் போடலாம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பைரல் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ நீங்கள் இதில் எத்தனை லேயர் வேணாலும் போடலாம். இந்த பிளேஸில் கொண்டு வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி உள்ளே போகும். ஓகேவா. இப்போ நம்ம ஒரு லேயர் கூட போடலாமா. தெரியுதா நான் எப்படி போடுறேன் அப்படின்னு. இவ்வளோ தான் ஸ்பைரல். அவருக்கு கூட காமிக்கிறேன். நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் ஸ்பைரல் போடலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் ஸ்பைரல் போடலாம். ஓகேவா. இனி பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பைரல் எப்படி போடணும் அப்படின்னா, இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மேலே ஒரு டார்க் ஷேப் இருக்குல்ல, இந்த டார்க் ஷேப்பை நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்போ இது வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் ஸ்பைரல். ஓகேவா. இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், கொஞ்சம் லேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் லாஸ்ட்டில் வந்து இந்த பார்டரை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போல்டாக கொடுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்பைரல் வந்து ரொம்ப அழகாக போல்டாக தெரியும். ஓகேவா. இந்த இடத்த நீங்கள் ஃபஸ்ட்டே வேணுன்னா கூட கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து இப்படி போட்டாலும் ஓகே தான். ஓகேவா. உங்களுக்கு புரியுதா நான் எந்த மாதிரி போடுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து இப்படி தின்னாக கொடுங்க. அப்படி உள்ள வரைக்கும் ரொம்பவே தின்னாக போகட்டும். தின் முடிஞ்சு இந்த சென்டரில் வந்தோடனே லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த நடுவில் உள்ள பிளேஸ் வந்து க்ளோஸ் ஆகிரும். ரெண்டாவது இந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் போல்டாக கொஞ்சம் கொடுங்க. உங்களுக்கு அழகாக இருக்கும் ஸ்பைரல். தெரியுதா நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு. ஈவனே இந்த வந்து இதே ஸ்பைரலில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸும் உங்களுக்கு இந்த ஸ்பைரலில் தான் வரும். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இனி வர கிளாஸில் லேர்ன் பண்ணுவீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போ சின்னதாக சொல்லித்தரேன். நான் இந்த பிளேஸ்லேருந்து நம்ம இப்படி கொண்டு வரோம்.
இந்த மாதிரியும் நீங்கள் வந்து போடுவீங்க. ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம ஒரு லேயர் கூட கொடுக்கதா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, கொடுக்கலாம். இது ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர். இனி நீங்கள் வந்து கொடுக்கும்போது வேறு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இதே ஸ்பைரலில் வரும். நீங்கள் வந்து அது இனி கிளாஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஸ்பைரல்னால் என்னென்னு பார்த்தோம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு லேர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளியராக லேர்ன் பண்ண பிறகு இந்த மாதிரி திக்காக பார்டர் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இனி உள்ள கிளாஸில் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இதை லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ வந்து நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து ஸ்பைரல்னால் என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹம்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பைரல் வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைரல் இருக்குது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக ஸ்டார்டிங்கில் வந்து நான் இப்போலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இனி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டிசைன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்த பிறகு தான் நீங்கள் வந்து இன்னும் வேறு டிசைன்ஸை வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? இனி வந்து இதுக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹம்ஸ் பார்க்க போகிறோம். ஹம்ஸ் வந்து வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இப்படி போடும் தெரியுமா? நம்ம இப்படி போடுவோம். இதுக்கு பேர் தான் ஹம்ஸ். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஹம்ஸ். இப்போ வந்து இதை பர்ஃபெக்டாக நம்ம எப்படி போடணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போடணும். ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு இங்கே வரைக்கும் கரெக்டாக வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ஷேப்லேயே நீங்கள் எப்படி கொண்டு வந்துட்டால் உங்களுக்கு ஹம்ஸ் ரெடி. கரெக்டான ஷேப்பில் வந்து இருக்கணும் எல்லாமே. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக ஒரே லெவலில் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து இதிலே ஹம்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ் வந்து இருக்குது. தெரியுதா நான் போடுறது? ஓகே. இனி வந்து ஹம்ஸ்லே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹம்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷார்ட் ஹம்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஷார்ட் ஹம்ஸ் அதே மாதிரி ஒரு லைன் போட்டு இதே லைனில் வந்து ஷார்ட் ஹம்ஸ் இதுதான் வந்து ஷார்ட் ஹம்ஸ். ஓகேவா? இதிலே வந்து நம்ம இன்னொரு லேயர் மாதிரி டபுள் லேயரில் கொடுக்கலாமா? இது வந்து சிங்கிள் லேயர். இது வந்து சிங்கிள் லேயர். ஓகேவா? இது சிங்கிள் லேயர். இதுவே வந்து நம்ம இதிலே நம்ம டபுள் லேயர் கொடுக்கலாம். அப்படியே நீங்கள் போடும்போது உங்களுக்கு பேப்பரில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹேண்டில் போடும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளூவன்சியாக ஸ்மூத்தாக வந்துடும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட ஷார்ட் ஹம்ஸை இதுக்கு மேலே நம்ம போடலாம். இது வந்து டபுள் லேயர். ஓகேவா? இனி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் ஹம்ஸ் பார்க்க போகிறோம். பிக் ஹம்ஸ்
பிக் ஹம்ப்ஸு. இப்போது இது வந்து சிங்கிள் லேயர். நம்ம இதே இன்னும் டபுள் லேயரில் போடலாமா? இது வந்து டபுள் லேயர். இனி வந்து லாங் ஹம்ஸ் வந்து எப்படி அப்படின்னா, எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி லைன் போடணும். லாங் ஹம்ஸ் அப்படின்னா நம்ம லாங்காக அப்படி போட போகிறோம். தெரியுதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி தான் இதுவும் சிங்கிள் லேயர். இதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் லேயர் கொடுக்கணும். நீங்கள் போடும்போது லைட்டாக அந்த கோனுடைய டிப்பை வந்து ஒரு டிஷ்யூவால் தொடச்சிட்டு போடுங்க. இல்லாட்டா வந்து உங்களுக்கு ஒன்றோடைய ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு டிசைன் போடும்போது லைட்டாக வந்து தொடச்சி போடுங்க. சரியா? ஓகே, நம்ம இப்போ இதில் வந்து டபுள் லேயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்வர்ஸ் ஹம்ப்ஸ். ஓகே, இன்வர்ஸ் ஹம்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேலே போட்டதை இப்போ நம்ம கீழே போட போகிறோம். அவ்வளோதான் அதனுடைய டிஃப்ரென்ஸ். இதுக்குமே நம்ம வந்து டபுள் லேயர் கொடுக்கலாமா? இதுக்குமே நம்ம டபுள் லேயர் கொடுத்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டபுள் லேயர் கொடுக்காம நம்ம வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? எப்படின்னா, நம்ம வந்து மேலே போடக்கூடிய அந்த ஹம்ஸும் இன்வர்ஸ் ஹம்ஸையும் நம்ம இதில் ஒரே டிசைனில் நம்ம கொடுக்க போகிறோம். நடுவில் ஸ்பேஸ் விட்டு. ஓகேவா? ஓகே, இப்படி ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இதை அப்படி கீழே கொடுக்க போகிறோம். இதே டிசைனில் நீங்கள் இப்போ இங்கே ஒரு டாட் வச்சு லாஸ்ட் கிளாஸில் சொல்லி தந்த டாட்டை வந்து நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா இது ஒரு டிசைன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி இனி என்ன அப்படின்னா, நம்ம வந்து நடுவில் வந்து அந்த ஒரு திக் லைன் கொடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். கொடுக்கலாமா?
இந்த இடத்துல நம்ம திக் லைன் கொடுக்க போகிறோம். திக் லைன் கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு கீழே கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ்னால் உங்களுக்கு என்னது அப்படின்னு தெரிஞ்சில்ல. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பைரலில் ஹம்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பைரல் போடணும். ஓகேவா? இதில் வந்து இப்போ நம்ம ஸ்பைரல் போட்டாச்சு. இனி இதில் நம்ம வந்து ஹம்ஸ் போட போகிறோம். ஹம்ஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் பிகினராக போடுறதுனால என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே இப்படி ஒரு லைன் போடுங்க, இங்கே இப்படி ஒரு லைன் போடுங்க, இங்கே இப்படி ஒரு லைன் போடுங்க. அப்படி 4 சைட்ஸும் நீங்கள் லைன் போட்டுட்டு 4 சைட்ஸும் ஒரே ஷேப்பில் தான் இருக்கணும். இந்த இடத்துலேருந்து நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி ஸ்டார்ட் பண்ணி இதில் கொண்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லைன்லேருந்து அதே ஷேப்புக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த லைனில் கொண்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இங்கே இதில் கொண்டு ஸ்டாப் பண்ணுங்கள். இதில் கொண்டு ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ தெரிஞ்சுதா எப்படி போடணும் அப்படின்னு? உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் பேப்பரில் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து பேப்பருடைய அந்த இது வேறு, நம்ம ஹேண்டோடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வேறு, அப்படி தானே? பேப்பரில் போடும்போது வந்து கோன் வந்து ஒரு டைப்பில் இருக்கும், ஹேண்டில் போடும்போது வந்து கோன் வந்து இன்னொரு டைப்பில் இருக்கும். அப்போ நம்ம ஹேண்டில் வந்து போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பேப்பரில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து நம்ம சின்ன ஸ்பைரலும் போடலாம். ஸ்பைரல் லைன் இப்படி நம்ம போடலாம். இப்படி நம்ம போட்டுட்டோம். இதில் வந்து நீங்கள் இந்த ஹம்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் இந்த கிளாஸில் சொல்லி கொடுத்த ஸ்பைரல் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ் அண்டு ஸ்பைரலில் நம்ம எப்படி ஹம்ஸை போடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தது அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுவேன். இப்போ இந்த டே 5 ஆஃப் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்பைரல்னால் என்னென்னு பார்த்தோம், ஹம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸையும் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு ஸ்பைரலில் நம்ம எப்படி ஹம்ஸை வந்து போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.